அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் மழை பெய்து கொண்டிருப்பதால் 22 விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இடி மின்னலுடன் பெய்த மழை காரணமாக 22 விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால், சென்னையில் இடி மின்னல் காற்றுடன் மழை பெய்து கொண்டிருப்பதால் 22 விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். எந்தெந்த விமானங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஜெய்சங்கர்? சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது. பிற்பகலுக்கு பின் திடீரென 4 மணி அளவில் திடீரென மேகமூட்டத்துடன் இடி மின்னலுடன் சூறைக்காற்றுடன் கனத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த சென்னை மீனம்பாக்கம், திரிசூலம் மற்றும் குன்றத்தூர் உள்ளிட்ட அந்த விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனத்த மழை பெய்தது. இதனால் சென்னைக்கு தரையிறங்க வேண்டிய ஒரு 10 விமானங்கள் வானில் வட்டமடித்தவாறு இருந்தன. குறிப்பாக சென்னை பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், இந்தூரிலிருந்து 164 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், அதுபோல் பாட்னா, டெல்லி, கொல்கத்தா, துர்காப்பூர், கோவை, தூத்துக்குடி ஆகிய 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தவாறு இருந்தன. இதில் 2 விமானங்கள் ஒன்று திருச்சிக்கும் மற்றொன்று பெங்களூருக்கும் திருப்பி விடப்பட்டு அங்கு தரையிறங்கியுள்ளன. மழை நின்ற பின் மீண்டும் புறப்பட்டு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய ரஞ்சி, விசாகப்பட்டினம், திருச்சி, மும்பை, டெல்லி, கோவை, மதுரை, கோவா, அகமதாபாத் மற்றும் இலங்கை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல வேண்டிய 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் சூறைக்காற்றுடன் மழை காரணமாக இந்த 22 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் மழை காரணமாக சென்னையில் 22 விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேவை குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.